ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. தினமும் ஒரு தேவனுடைய வார்த்தை இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க நம்ம தியானிக்க போகிறோம். மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் நமக்கு அதிசயங்களை என்ன செய்கிறவர்னா செய்கிறவராக இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் இந்த வசனத்தில் மேற்பகுதியில் பார்க்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னாக்க அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தங்களுடைய கூக்குரலை உயர்த்தி, ஆமாம், எங்களை விடுவிக்க ஒரு தெய்வம் இல்லையான்னு சொல்லி தேவனை நோக்கி தினமும் அவர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் எழுப்பி அப்பேற்பட்ட அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னாக்க விடுதலையாக்கி அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி வருகிற பொழுது அங்கே பார்க்கும் பொழுது கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். வானத்தில் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக செங்கடலை 2ஆக என்ன செய்தார் அப்படின்னாக்க, ஆமாம் சுத்திரம், பிளந்து உலர்ந்த தரையில் நடக்கிறது போல தம்முடைய ஜனங்களை அவர் நடக்க பண்ணினார். இது மாத்திரமல்ல, அநேக அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னாக்க செய்தார். ஆனால் வர 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஆமாம் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன செய்தது அப்படின்னாக்க குறைந்து கொண்டே வந்தது. ஏன் அப்படின்னா, மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் அவர் சீனாய் மலையில் 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுது தங்களை வழிநடத்துகிறதற்கு ஆட்கள் இல்லை, ஒரு தலைவன் இல்லை என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய காதணிகளை பொன் ஆபரணங்களை கலற்றி கொண்டு அதில் அதை உருக்கி ஒரு கன்று குட்டியை செய்து அதை என்ன செய்தார்கள் அப்படின்னாக்க தெய்வமாக என்ன செய்தார்கள் அப்படின்னாக்க வணங்கினார்கள். அப்போ தேவனை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னாக்க தூரம் போனார்கள். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது அதிசயங்களை காண பண்ணினார். அப்போ எகிப்து என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா உலகத்தை குறிக்கிறது. உலகத்தோடு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒட்டி வாழவே கூடாது. உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்னிடத்தில் உபத்திரவம் இல்லை. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, என்னிடத்தில் உபத்திரவம் இல்லை. ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கூட ஈசாக்கை பார்த்து தேவன் அதான் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்லுகிற இடத்துல இரு. எகிப்துன்னா உலகம். உலகத்தை நம்ம சார்ந்து ஒரு நாளும் வாழவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆமா, மரியாள் சொல்லுகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறுது. ஈசாக்கு எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் குடியிருந்த பொழுது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்ச காலம்தான். அந்த பஞ்ச காலத்தில் தேவன் அவனுக்கு மிகப்பெரிய அதிசயங்களை ஈசாக்குக்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு தந்தார். இந்த வீடியோவை பார்க்குற, இந்த காணொலியை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சரி, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலகத்தோடு ஒட்டி என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்க வாழக்கூடாது. ஆமா, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தா ஆண்டவர் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஒரே மனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த
காணொளியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஒரு சில குறைபாடு இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் கணவன் வாழ்க்கையில், உங்கள் மனைவியின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம உலகத்தை சார்ந்து வாழாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மீகா 7:15 வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீரே அப்பா. இந்த தகப்பனை ஸ்தோத்திர காணொலியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் அதிசயங்களை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.